ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் பர்த்டேக்கு வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்களோட வீட்டில் இருந்து பர்த்டே பாயோட வீட்டுக்கு வந்து ரொம்ப தூரம். ஸோ நாங்கள் காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் இருக்க ஹஸ்பண்ட் கார் ஓடுறார். பிகாஸ் என்னோட லைசன்ஸ் இல்லை. நாங்கள் போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் குதிரைகள் எல்லாம் பார்த்துட்டு போனோம். ஃபைனலி பர்த்டே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், பர்த்டே பாய்க்கு வந்து கொஞ்சம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம் டெஸ்கோவில். அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வந்து இப்போ பேக் பண்ண போகிறேன். இதுதான் அவருக்கு வாங்கினேன் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இது அடுத்த கிஃப்ட். இது அவருக்கு பிடிக்கும்னு வாங்கின ஜூஸ். இதுவும் ஒரு கிஃப்டாக தான் கொடுக்க போகிறேன். மற்றது அவருக்கு பனானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் வாங்கியிருக்கோம். இப்போ அவருக்கு கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ண போகிறோம். கிஃப்ட் எல்லாம் போயிட்டு டெஸ்கோவில் வாங்கிட்டு போக கொஞ்சம் டிலே ஆயிட்டுது. பேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், பர்த்டே பாயோட வீட்டுக்கு முன்னுக்கே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு காருக்குள்ளே இருந்தே எல்லா கிஃப்டையும் பேக் பண்ண வலிக்கிட்டோம். ஐயோ, இதில் பெரிய டாஸ்க் என்னன்னு சொன்னால், இந்த சலோ டேப்பை திருப்பி எந்த சைட்ல இருந்து உரிக்கிறதுன்னு தான் தெரியாது. அதுதான் தேடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ரைட். ஒரு வேளை பர்த்டே பாய்க்கு கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணிட்டான். இந்த 4 கிஃப்ட் எல்லாம் கொண்டு போகிறோம். ஆனா அந்த கிஃப்டை கொண்டு போறதுக்கு பேக் கொண்டு வரல. நாங்க எல்லாம் முடிச்சுட்டு கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு கார்டன்ல நின்று பாபிக்யூ எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்துட்டோம்.